பக்குவமாக மாவு அரைச்சி தோசை சுடுற டைம் இல்லாதப்பலாம் இந்த மாதிரி சாஃப்டாக இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அவில், 1 கப் ரவை, 1 கப் தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல் ஊற விட்டுடுங்க. 30 மினிட்ஸ் கழித்து நல்லா ஊறினதுமே இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான கல்லில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டன்ட் தோசை வெரைட்டிஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.